ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு ஃபேமிலியில் நடக்கிற சண்டை, கோபம், சமாதானம், அன்பு இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. குட் மார்னிங் சார். எஸ், ஹாப்பி குட் மார்னிங் பாலு. இன்னும் 2 daysல ப்ராஜெக்டோட லாஸ்ட் டேட் முடிய போது முடிச்சிட்டிங்களா பாலு? இன்னும் 55% இன்னும் முடிக்கல சார். இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாலு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ்லேயே சீனியர், உங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் முடியும்னு நினைச்சா இன்னும் 45% முடிக்காம வச்சிருக்கீங்களே. என்ன பாலு இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை. இது உங்கள் ஜூனியர்கிட்ட கொடுத்தா கூட நேரம் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க போல. ஒர்க்கில் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க பாலு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில். சாரி சார். நான் இப்போ இன்னும் 1 day இருக்குல்ல, நான் டைமிங் இருக்குல்ல, அதில் முடிச்சு நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார். இன்னும் 1 day இருக்குன்னு டைம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேகமாக சப்மிட் பண்ணாதான் நான் செக் பண்ணி அதை நான் கிளியர் பண்ண முடியும் அந்த ஃபைல் எடுத்து. சாரி சார். இப்போ போய் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த ஒர்க்கை. ஒன்றும் வேணாம், நீங்கள் அந்த 55% முடிச்சிட்டீங்களா? மிச்ச ப்ராஜெக்டை நீங்கள் ஃப்ரெஷர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பண்ணி முடிக்கட்டும். சார் என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க? நான் முடிச்சிடுறேன் சார், விடுங்க சார். ஒன்றும் தேவையில்லை பாலு. இனிமேல் நீங்கள் எதுவும் எக்ஸ்கியூஸ் கேட்க தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பாதி ஒர்க்கை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு. வேற ஒர்க்கு உங்களுக்கு தரேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. வீட்டுக்கு கூட லீவ் போட்டுட்டு போங்க, நாளைக்கு வாங்க. ஓகே சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தேங்க்யூ சார். என்னடி மீனா, இன்னும் சின்ன பொண்ணை காணோம்? தெரியலடி, அவள் வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா போல. சரி, அவள் வந்தோன்னே நம்ம 3 பேர் கண்ணாமூச்சியில் சேர்ந்து விளாட்லாமாடி? சரிடி, அவள் வரட்டும், அவள் வெயிட் பண்ணுவோம் நம்ம 2 பேரும். அங்கே பாருடி, அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டே வரப்பாரு நம்மக்கிட்ட. இங்கே வந்துட்டாள அவள், நில்லு பார்ப்போம். மேடத்தை பார்த்தியா நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு வரா? இருக்கு அவளுக்கு இன்னைக்கு லேட்டாக வந்தது இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராளா? வரட்டும் வரட்டும். நான் வந்துட்டேனே, எங்கள் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேனே. எங்கள் அம்மா இந்த வேலை பக்கத்து நாங்கள் நான் விளையாடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டேன். சரி, என்ன நம்ம கண்ணாமூச்சி விளாட்லாம் முதல் பிளான் போட்டோம். இப்போ என்ன விளாட்லாம் யோசிங்கடி. என்னதான் வாழ்க்கையடா, என்னை இப்படி விட்டு ஆஃபீஸை விட்டு சொல்லிட்டியேடா. என் வாழ்க்கை நாடகமா, என் பிறப்பு பொய் கணக்கா. சின்ன பொண்ணு அங்கே பாருடி, உங்கள் அப்பா வந்துட்டு இருக்காரு. ஐயோ, எங்கள் அப்பா இத்தனை மணிக்கு வர மாட்டாரு, லேட் ஆகுமே. என்ன பார்த்தாருன்னா அடி வெளுத்து விட்டு வீட்டுக்கு கூட போயிடுவாடி, பயமா இருக்குடி. சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெருவில் வேலை? இங்கே பாரு, திரும்பு. அப்பா ப்ளீஸ் பா, அடிச்சிடாதீங்க, நான் வீட்டுக்கு வரேன்ப்பா, கோவப்படாதீங்கப்பா ப்ளீஸ் பா. நான் இங்கே விளையாட விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு இருக்கு, நீ வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். அம்மா எதுவும் தெரியாதுப்பா, அம்மா எதுவும் சொல்லாதீங்கப்பா, பாவம்ப்பா அம்மா. நான் அம்மாக்கு தெரியாமல் ஓடி வந்து விளையாண்டுட்டு இருக்கேன்ப்பா, சொல்லாதீங்கப்பா. உனக்கு அந்த அளவு துமுறாய் போச்சா? யாரை கேட்டு வெளியே வந்த நீ? இப்போ உனக்கு இருக்கு பாருமே. வேறனாடி, சின்ன பொண்ணு விளையாட தானே வந்தா. ஆனால் உங்கள் அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காருடி, பயமாக இருக்கு எனக்கு அவரை பார்த்தாலே. சரி வேறடி, அவர் அப்படி தேடி. வா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்கு, வா. நீ ஃபர்ஸ்ட் தெருவில் விளையாண்டுட்டு இருக்கியா நீலாம்? ப்ளீஸ்ப்பா, எதுவும் சொல்லாதீங்கப்பா, அம்மா கிட்ட அம்மா மாதிரி பாப்பா, நீங்களே அடிப்பீங்கப்பா, எதுவும் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா, பயமா இருக்குப்பா. வீட்டுக்கு வா, உனக்கு உங்கள் அம்மாவுக்கு சேர்ந்து இருக்கு, வா பாப்பா. ஏண்டி கமலா, எங்க இருக்க? வாப்பா பாலு, இன்னைக்கு என்ன வேமா வந்துட்டேடா? இந்த கலவை எங்க இருந்து இழுத்துட்டு வந்திருக்க? இந்த பிள்ளை வெளியே தெருவில் விளையாண்டுட்டு இருக்குமா? இந்த பிள்ளை யாரு தெருவில் விளையாட விட்டா? யாரு விட்டுருப்பா? உன் பொண்டாட்டிதேப்பா விட்டுருப்பா. வேற யாரு செய்வா இந்த மாதிரி வேலையெல்லாம்? ஏண்டி கமலா, உன்னை எத்தனை தடவை கூப்பிடுவேன், வர முடியாதா வெளியே உன்னால? இங்க கிச்சன்ல வேலையா இருக்கு, அதனால தானே வரல. நில்லுங்க, வந்துட்டேன் இப்ப. இல்லைங்க, நானும் வந்துட்டேன். என்னாச்சு? எதுக்கு சின்ன பொண்ணு அழுகுறா? யார் ரோட்ல போய் விளையாட சொன்னா? எதுக்கு ரோட்ல போய் விளையாண்டுட்டு இருக்கா அவ? சும்மா விளையாட போய்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட, எனக்கே தெரியாது அது கூட. வீட்ல இருந்து என்னதே பண்ற? காலையில இருந்து வீட்டுலதே இருக்க, தண்டச்சோறாட்ட வீட்லயே இருக்க, ஒரு வேலை கூட பண்றது இல்ல. ஒரு பிள்ளைய கூட ஒழுங்கா பார்க்க தெரியாது உனக்குலாம். அப்படி சொல்ற என் மாவனே, அப்படி சொல். தேங்க தேவையில்லாம தண்டச்சோறு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஒரு கட்ட பொண்டாட்டி எப்படியாவா பேசுவாங்க? என்னடி என் மாவனையே ஓவரா எழுத்து பேசிட்டு இருக்க? புருஷனுக்கு மரியாதையா அடக்கமா இருக்க பழகிக்கோ. தாத்தா அப்ப இதெல்லாம் சொல்லி தரலையா உனக்கு? சொல்லி தந்தானே வளர்த்துருப்பாங்க. பாருடா மகனே, உன் முன்னாடியே இப்படி பேசிட்டு இருக்கா. உன்னையும் நீ இல்லாதப்ப என்னென்ன பேசிட்டு இருப்பான்னு யோசிச்சு பாரு. இவளெல்லாம் கிளவி நம்மளை இப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கு. என்னடி, நான் இல்லாத போது எங்க அம்மாவை ஏதாவது சொன்னையா வச்சையா? நான் என்னங்க சொல்ல போறேன்? அத்தையை நான் தங்கமா தாங்கிட்டு இருக்கீங்க.
வீட்டில் தானே இருக்க பிள்ளைய கூட அவனால் பார்த்துக்கிற முடியாது, எங்கள் அம்மாவையும் ஒழுங்காக பார்த்துக்கிற முடியாது அவனால். வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க. ரெண்டுத்துக்குனே உன்னை கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பாருமே. எதுக்குப்பா அம்மா திட்டிட்டு இருக்கீங்க? நானே இப்ப விளையாட போனேன், ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்கீங்கப்பா. பாட்டியே கெட்ட பாட்டிப்பா. பாத்தியாடாப்பா, பாத்தியா உன் பிள்ளை பேசுற பேச்ச? இதெல்லாம் யார் சொல்லி தந்திருப்பா? நீ கட்டின பொண்டாட்டி தான்டா. அம்மாவை போய் இப்படி சொல்லி தந்துட்டு இருக்காளே, இல்லை என்ன பண்ணிருப்பா? நீயே பாத்துக்கோப்பா. நானே பெசாட்டுக்கு ஒரு ஓரமா இந்த வீட்டுல ஒரு மூலையில இருக்கே, அது கூட பொருட்களை பாரு உன் பொண்டாட்டிக்கு. என்னடி உன் பிள்ளைய இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொல்லி தந்தியா? உன் வளர்ப்ப பாரு, வளர்ப்ப நல்லா வளர்த்துருக்கியா பிள்ளைய? நீங்க சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் நல்லா தானே வளர்த்துருக்கேன். அவ பேசினாலும் அவன் முன்னாடி நடக்கிறதானே பேசுறா. மகனே, உன் முன்னாடியே இப்படி பேசுறாங்க ஆத்தாலும் மகளும். நீ இல்லாதப்ப எனக்கு என்னென்ன கொடுமை எடுத்திருப்பா. இந்த அம்மாவுக்கு ஒரு போக்கடம் கூட இல்லை, அதனால தானே ஒன்னே தஞ்சான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளுகளை இவளுக்கு ரெண்டு பேரும் கொடுமையா படுத்துறாங்கடா. மவனே மவனே அத்தியா கிளவிக்கு பேச்ச இன்னும் இருக்கு. சூத்த வசத்தை வச்சு கொடுக்குறேன் அவளுக்குலாம். சின்ன பொண்ணு அழுகாத, நீ வீட்டுக்குள்ள போனா பேசிக்கிறேன் அப்பா கிட்ட. போமா போ. சரிம்மா, சண்டை போடாதீங்கம்மா, நான் உள்ள போறேம்மா, படிக்கிறேம்மா. எனக்கு சண்டை போடாதீங்க, சாரிம்மா, நீ சொல்லாம போக மாட்டேம்மா விளையாட. அப்பா பாத்தியா உன் பிள்ளைய எப்படி உள்ள போக வச்சுட்டா? அடுத்து பாரு, இன்னும் உன்னை வளைச்சு போடுறதுக்கு தான் பேசுவா பாரு. என் தேவையில்லாம இல்லாத போலாதான் அவர்கிட்ட சொல்லி தந்துட்டு இருக்கீங்க. ஏடா உன் முன்னாடியே இப்படி எதிர்த்து பேசுறான்னு. நீ இல்லாதப்ப என்னென்ன பேசிப்பான்னு யோசிச்சு பாருடா மகனே. பெத்துதோ ஒத்தைக்கு ஒரு மகி, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன். ஆனா இப்ப என் நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப மோசமா இருக்குடா. ஏன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? உன்னை அடிப்பேன். வீட்டில் சும்மா தானே இருக்க, ஒரு வேலை பார்க்க முடியல உன்னால. நீ இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்க, எங்கள் அம்மாவே சேர்த்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீல. இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நீ இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போடி நாயே. நான் எங்கெங்க போவேன்? நான் உங்களை நம்பி நான் கல்யாணம் முடிச்சு வந்தேன். ஆனா இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போச்சேன்னா நான் எங்கெங்க போவேன்? எனக்குன்னு யாருங்க இருக்கா? எங்கேயாவது போ. இங்க இருந்து எதுக்கு உயிரை வாங்குற? வெளியே போடி நாயே. தூரம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். நானும் போறேன் வீட்டை விட்டு வெளியே. என் மகளை நான் கூப்பிட்டு தான் போய், என் மகளை உங்ககிட்ட விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாதுங்க. என் பிள்ளைய நீ எதுக்குடி கூட்டிட்டு போற? என் பிள்ளை என் கூட தான் இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் வெளியே போடி. ஆமா ஆமா, என் பேத்தியெல்லாம் விட முடியாது உங்களோட. அப்புறம் ஒன்ன மாதிரியே ஆக்கி வச்சிருவேன். என் பேத்தி என்கிட்ட வளர்றேன், நான் வளர்த்துக்கிறேன் என் பேத்திய. போறீங்க உங்க பிள்ளைய வளர்த்த வச்ச லட்சணத்தை பார்த்தா இதுல என் பிள்ளை வேற நீங்க வளர்க்க போறீங்க. உங்க பிள்ளை நீங்க வளர்த்தது போது என் பிள்ளை நானே வளர்த்துறேன். நான் கூட்டிட்டு வெளியே போறேன். சின்ன பிரச்சனைக்காண்டி நீங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் ஒரு போது கூட இந்த பக்கம் வரவே மாட்டேன். என்ன அடிக்கவும் செஞ்சீங்க, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. சாரிடி, ஒர்க் ப்ரெஷர் வேற, என்ன வேற ஆஃபீஸர் வேற வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. இன்னும் லாஸ்ட் அப்படி போய் போட்டியா? இவ வெளியே போவான்னு பார்த்தா போக மாட்டாளோ? சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. ஏதோ ஒரு கோவத்துல உன்னை அடிச்சுட்டு மன்னிச்சுக்கோடி. நான் வெளியே போறேன், அடிச்சிட்டீங்களே. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேங்க. உங்க அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசுறீங்களே. காலையே விழுந்துட்டேன்டி, என்னை மன்னிச்சுக்கோடி. சாரிடி, இனிமேல் உன் மேல கை வைக்கவே மாட்டேன். சின்ன பிரதம காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க. எந்திரிங்க எந்திரிங்க. மனுஷ்டில அப்புறம் எதுக்குடி அழுகுற? அழுகாதடி, மன்னிச்சுக்கோடி. நான் அழுகாதீங்க, விடுங்க. தங்கம் சிரி, மாமனை பார்த்து சிரிடி. அம்மா ஒன்று நினைச்சா அதை ஒன்று நடக்குது. ஐய வெளியே போவான்னு பார்த்தா இதை சமாதானம் பண்ணிட்டு இருக்கியா? காலில் விழுந்து சீ சீ சீ. எங்க அத்தை இருக்காங்க, வாங்க நம்ம போனோம்ல. எவ்வளோ அழகா இருக்க. சிரிடி, அழுகாதடி இனிமேந்து. நீங்க நம்ம மணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டி நான் அழுதுட்டே டிவி பார்க்கறவா? அப்பா சரியாயிட்டாரு, நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம் 3 பேர் சேர்ந்து. அம்மா அப்பா சமாதானம் பண்ணிட்டீங்களா? அடிச்சாரு அப்பா உங்களை? ஒன்றும் இல்லைப்பா, பயமா இருக்குமா எனக்கு? ஒன்றும் இல்லடி, சும்மா விளையாண்டு பார்த்தாராம் அப்பா. நீங்க நம்ம சொல்றீங்க, எனக்கு அழுகலைக்கா வருமா? சும்மாதேம்மா அடிச்சு அம்மாவை. இனிமேல் அடிக்க மாட்டேன், சும்மா விளையாடுறதுக்காண்டி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம டிவி பார்க்கலாமா? சரிங்கப்பா. உள்ள இன்னும் கண்ணை தொடைக்காம இருக்கே, கண்ணீர் வந்துட்டே இருக்கே. சிரிங்க பாப்போம், சிரிங்க. ஓகேவா, ஜாலியா டிவி பார்க்கலாம் நம்ம. சரியா, அழுக கூடாது சின்ன பொண்ணு. நீ அழுகக்கூடாது சின்ன பொண்ணு. அப்பா இருக்கே, சும்மா விளையாண்டே அப்பா. இனிமே இந்த அப்பா அடிக்க மாட்டேன், சரியா? பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு டான்ஸ் ஆனா பாத்தீங்களா? அழகா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப. சரி, எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்கலாம் வாங்க. தூங்கலாமா? ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க தூங்குவோம். என்ன பாட்டியோ விடிய காலையில உட்காந்துட்டு காலையில? ஆமாண்டி, உனக்கு உங்க அம்மாக்கு ரொம்ப கொழுப்புதே. பாட்டி எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பேசுறேன். நான் பேசுறேன், என்ன பேச பாட்டி? இது பாத்தியா எங்க அம்மா எங்க அப்பா சமாதானம் பண்ணிட்டாங்களே. உங்க அம்மா நீ வீட்டை விட்டு வெளியே போயிருப்பீங்க, ஏதோ தப்பிச்சிட்டீங்கடி. பாட்டியோ நல்லா அன்னைக்கு நைட்டு நல்லா சண்டை நினைச்சது பாத்தீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சீக்கிரத்துல ஒரு நாள் நடக்கும்டி. என் மைண்ட் நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காமிக்கிறேன் பாருமே. வயசான காலத்துல ஒரு ஓரம் உட்காந்து போவியா? அப்படி மைண்ட் மறுமொழி பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு தேவையாடியோ, வேலையை பார்த்துட்டு போடி. எல்லாம் கிளம்பி நான் ஸ்கூலுக்கு போறீங்க, நம்ம பண்ணு. பாட்டி நான் ஸ்கூலுக்கு போய் எப்படி என்னோட டான்ஸ் நல்லா இருக்கா? நைட்டு இப்படி நீங்க அப்பா சூப்பரா இருந்தாரு. ஏன் கதை பாத்தியா? விடுக்கு விடுக்கு நான் ஆட்டுற இடுப்பை உளும்பு உடைச்சு பாரு ஒட்டியாரமா செஞ்சு போட போறேன். மரியாதை கிளம்புடி எங்கிட்டு. பாட்டி நான் ஸ்கூலுக்கு போய் வரேன். பை பை. நீ சாரி கேட்க கத்து. லவ் யூ மாமா. ஐ லவ் யூ so much. பாட்டி சமஜரியா இருக்கு. இந்த கிளைமேட் நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு.
பார்த்து முடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. பாய் பாய்.